சிவில் ஸ்கோர் குறைவாக உள்ள ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற எஸ்பிஐயின் முடிவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இது குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்து வருகிறது. சிவில் ஸ்கோர் ஒரு பாரபட்சமான நடைமுறை என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார். 60 கோடி இந்தியர்கள் மற்றும் 2.5 கோடி இந்திய சிறு குறு நிறுவனங்களில் கடன் பெறும் முறையினை சிவில் டிரான்ஸ் யூனியன் என்ற பன்னாட்டு நிறுவனத்தின் சிவில் ஸ்கோர் தீர்மானிக்கிறது. இதனை ரிசர்வ் வங்கியே தீர்மானிக்க வேண்டும் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிவில் ஸ்கோருக்கு எதற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் என்று பார்த்தால், இது அடிப்படையில் ஒரு பாரபட்சமான நடைமுறையாக இருக்கிறது எனவும், உயர்வான மதிப்பெண் பெற பல்வேறு நடைமுறைப்படுத்த முடியாத நிபந்தனைகளை விதிக்கிறது எனவும், ஒரே ஒரு தவணை தவறினாலும் சிவில் ஸ்கோர் குறையும் எனவும், சமரச ஒப்பந்தம் போட்டு சிறிதளவு வட்டி சலுகையுடன் கடனை அடைத்தாலும் சிவில் ஸ்கோர் குறையும் எனவும், கடன் அட்டைகளில் 30% மேல் பயன்படுத்தினால் சிவில் ஸ்கோர் குறையும் எனவும் சொல்லப்படுகிறது. ஒருவர் கூடுதலான வட்டி சலுகைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக 2-3 வங்கிகளில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அவர்களது சிவில் ஸ்கோர் குறைக்கப்படுகிறது. சிவில் ஸ்கோர் குறைந்தது 300 அதிகபட்சமாக 900 வரை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் கடன் வாங்காதவர்களுக்கு -1, 0 என்று ஸ்கோர் வரும். அப்படியே அவர்களுக்கு கடன் கிடைத்தாலும் வட்டி அதிகமாகும். கடன் வாங்கியவர்களின் சிவில் ஸ்கோர் ஒவ்வொரு வருடமும் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கேற்றாற்போல் வட்டி மாறும். அதே போல பெரும்பாலான கடனாளிகளின் வட்டி கூடுதலாகிறது. இதில் ஆகச்சிறந்த ஸ்கோராக 800 சிவில் ஸ்கோர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதை பெரும்பாலானோரால் அடைய முடிவதே கிடையாது. கல்வி கடன் பெறுபவர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கும் படும் துயரத்திற்கு அடிப்படையாக பல நேரம் இருப்பது சிவில் ஸ்கோர் தான். கடனே வாங்காத நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கியதாக சிவில் ஸ்கோர் வருகிறது. ஆனால் அதை நேர் செய்வதற்கு மிகவும் கடினமான வேலை. இந்த சிவில் நடைமுறை ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் இது பெரு நிறுவனங்களுக்கோ கிடையாது. 2002ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி தான் கடன் வாங்குபவர்களின் மதிப்பெண்களை நிர்ணயித்து வந்தது. அதன் பிறகுதான் இந்த சிவில் ஸ்கோர் உள்ளே வந்தது. மொத்தத்தில் சிவில் ஸ்கோர் என்பது ஒரு பாரபட்சமான நடைமுறைதான். இது எளிய மக்கள் அரசாங்கத்திடமிருந்து கடன் வாங்குவதை தடுக்கும் ஒரு செயல்முறையாக இருந்து வருகிறது. இதை கையாள்வது பன்னாட்டு கம்பெனி எனவும், கடன் மதிப்பெண்கள் சிவில் என்ற பன்னாட்டு நிறுவனம் தீர்மானிப்பது உடனடியாக கைவிட வேண்டும் எனவும், முன்பு இருந்ததை போல ரிசர்வ் வங்கியே வெளிப்படைத்தன்மையோடு கடன் வாங்குபவர்களின் மதிப்பெண்களை தீர்மானிக்க வேண்டும் எனவும், இதில் உள்ள குறைகளை தீர்ப்பதற்கு எளிமையான வழிவகை செய்திட வேண்டும் எனவும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி.